தரப்பு மூத்த வழக்கறிஞர் திரு கோபால் சங்கரநாராயணன் எடுத்து வைத்த போது அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் விசாரணையை, அதாவது உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை தடை செய்தும் மேற்கொண்டு இந்த வழக்கில் போலீசார் எந்த விதமான விசாரணை மேற்கொள்ளக்கூடாது என்று தடை விதித்திருக்குது. அதோடு மட்டுமல்லாமல் காவல்துறைக்கு நோட்டீஸும் அனுப்பி அந்த நோட்டீஸுக்கு பதில் அளிக்குமாறு கூறி ஒத்தி வைத்திருக்கார்கள். இந்த வழக்கிலே ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், இது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக தான் இந்த வழக்கினுடைய மீண்டும் மீண்டும் இந்த வழக்கு ஒவ்வொரு தேர்தல் வரும்போது இந்த வழக்கு எடுக்கப்படும். அண்ணன் சீமான் அவர்களை எந்த அளவுக்கு பத்திரிகையாளர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவுப்பட்ட ஊடகங்கள் அவங்களோட மீடியாஸ் அந்த மீடியாஸ் தொடர்ந்து அவரை மிக மிக ஆபாசமாகவும் அருவருத்தக்க வகையிலும் செய்திகளை வெளியிடுவது, செய்திகளை திருத்தி வெளியிடுவது, உண்மை செய்திகள் அதனோட உண்மை தன்மையோடு வெளியிடாமல்